எல்லோருக்கும் வணக்கம். தாய் தந்தைங்க 3 BHK அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்து இது என்னோட 40வது படம். ஒரு நடிகனா எங்கள் தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணுறப்போ எங்கள் அப்பா பார்த்து சொன்னார், 40 படம் நடிச்சிட்டாட சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்ல, ஆனால் அந்த கேள்வியில் ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்கள் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு தருணமாக இருக்கு. அதான் கர்ச்சீஃபோட வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் எழுத்தாளன், தந்தை தயாரிப்பாளன். அவங்க 2 பேரும் என்னை நம்பி என் மேலே முதலீடு செஞ்சு என்னை அழகாக காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்னை பிரசுத்தப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சு எனக்கே 40 படம் தாண்டினது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வாக இருக்கு. அந்த 40வது படத்தை ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு, அதுவும் ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளோ முதலீடையும் என் மேலே போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண். என்னோட 40th ஃபில்ம் இஸ் your second film, my 40th film, and this relationship will continue, and everything became memorable because of what you did. And நம்ம 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் சப்போர்ட் பண்ணோம், ஸ்ரீயோட ஸ்கிரிப்டை சப்போர்ட் பண்ணோம். அந்த ஸ்ரீ படம் லாஸ்ட் டே ஷூட்டிங் சைலண்ட் ஷாட் மாண்டேஜ் எடுக்கிறப்ப கூட அந்த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்டை செக்யூரிட்டி பிளாங்கெட் மாதிரி செட்டில் பிடிச்சிப்பாரு ஸ்ரீ கணேஷ். அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் தாய் தந்தை இந்த 3 BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸ்ல வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமா 3 BHK இந்த தாய் தந்தை பத்தின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்துல என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் I'll never forget it. அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க இவ்வளோ படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது. அவங்க எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்தது. அவங்க பயிற்சிங்கிற பேர்லையா இருக்கட்டும், புரிதலுங்கிற பேர்லையா இருக்கட்டும், அக்கறைங்கிற பேர்லையா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், டைம், பேஷன், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஏன்னா அவங்க ஃபிலிம் காலத்திலிருந்து 1 வருஷம் தியேட்டரில் ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள். அண்ட் தேவானி மேம் ஒரு குடும்ப தலைவி, ஒரு செட்டுக்கே அழகு, ஒரு செட்டுக்கே லட்சணம், ஒரு செட்டுக்கே ஒரு பணிவு, எல்லாமே தேவானி மேம் இந்த செட்டில். அண்ட் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்மைல், சரி வாங்க எதுக்கு எல்லாரும் டல்லாக இருக்கீங்க, லெட்ஸ் கீப் ஆன் மூவிங், லெட்ஸ் கீப் ட்ரைங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு இவங்க 2 பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. சூரிய வம்சம்ங்கிற ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்ற மாதிரி 30 வருஷத்துக்கு அப்புறம், 35 வருஷத்துக்கு அப்புறம், 300 வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அந்த படத்துல களை கட்டின ஒரு ஜோடி, அவங்களுக்கு ஒரு குடும்பம், அவங்களுக்கு பசங்கன்னு இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பதில் தான் இந்த 3 BHK. ஸோ அந்த குடும்பத்துல என்னோட 3 ஹீரோயின்ஸ் தேவயானி, மீதா அண்ட் சைத்ரா. இந்த 3 ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே. அவங்களோட டிசிஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்களோட புத்திசாலித்தனம், அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போறது. அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். We are who we are because of the women who support us.
அண்ட் 3BHK எனக்கு as an actor ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் when you're shooting multiple stages of life, நமக்கே நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம், அது ஞாபகம் வந்துட்டு போகும். ஸோ அது வந்து ஸ்ரீ கணேஷோட எழுத்துல வந்து படிக்கிறப்பவே ஒரு ஃபீல், ஆமா இல்ல இது எங்க அப்பா பார்க்குற மாதிரி, எங்க அம்மா பார்க்குற மாதிரி, எங்க அக்காவை பார்க்குற மாதிரி, என்ன பார்க்குற மாதிரி, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ ஒரு எழுத்தாளரோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில எடுத்து வந்து உங்க சட்ட காலில் பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்துல இருக்கிற இமோஷனல் மூமெண்ட்ஸ், ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது, அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது. இப்போ எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு முறையா ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ், நான் முறையா ஒரு சொந்த வீடு, எங்க அம்மா அப்பாவோட சொந்த வீடு தான் என்னோட சொந்த வீடு. சின்ன வயசுல அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் பணை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு செங்கல்லா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும், அந்த வீட்டில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம். ஸோ அது 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம், அவங்க வீடு கட்டினது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு. நாங்கள் வளர்ந்த வீடு. எனக்கு இது வரைக்கும் அந்த வீட்டை தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது. இந்த வருஷம் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன். ஸோ அது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அண்ட் 3BHKங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு 3BHK மாதிரி ஒரு வீடு வாங்குறது அது ரொம்ப நல்ல சகுனமா எங்க ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கோம். அருண், ஸ்ரீ, நான் இந்த படத்தில் நடிச்சவங்க, இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அண்ட் இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாசமே இல்லை, எப்போ கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கனவு வீடு, உங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு தலைக்கு மேலே ஒரு ரூஃப், ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நாங்கள் இந்த படம் ஷூட் பண்ணுற காலத்தில் வாசுதேவன், சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கேயுமே இந்த படத்தில் நடித்தவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரித்து நாங்கள் யோசிச்சதே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்புல. ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் சரத் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்மளால யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையாக சொன்னால் நம்ம எதுக்கு இந்த படத்தில் நடித்தோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலாக கிடைக்கும். பட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு முத்து சொன்னாப்லையா, அயலி டைரக்டர் சொன்னாப்லையா, இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி வித் தட். ட்ரெய்லர் இஸ் அ வெரி நைஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த ஃபில்ம். I specifically want to thank the technicians of this film, editor Ganesh, DOPs Dinesh and Jitin, art director Vinod, இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் அசிஸ்டன்ட்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ட்ஸ், நீங்கள் போட்ட உழைப்பு, இந்த படத்துக்காக உழைச்ச லிரிசிஸ்ட்ஸ், சிங்கர்ஸ், and the amount of work that has gone into this film just to make sure that it should be believable and it should be sweet and it should make you smile. ஏன்னா அந்த புன்னகை தான் இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற ஒரு கிரியேட்டரோட பியூட்டியை எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு 3வது படம் டைரக்ட் பண்ணுற ஒரு டைரக்டர் பற்றி இவ்வளோ பேர் நடித்து காமிச்சு அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி ஃபோன் பண்ணுவார், எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் 25 வருஷத்தில் பார்த்ததே கிடையாது. அண்ட் இப்போ வந்து இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவர் மாதிரி நான் பேசி காமிக்கலன்னா என்னைய வீட்டில் உள்ள விட மாட்டாங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணுவார், சார் அப்படின்னு ஃபோன் கேட்கும், சொல்லுங்க ஸ்ரீ, ஒன்றும் இல்லை சார், அது வந்து அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும், எல்லா வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கும், அதுக்கு எண்ட்லேயும் ஒரு சிரிப்பு இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் இஸ் அ பால் ஆஃப் சன்ஷைன். அண்ட் அது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டபர்னான ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும், அது ரொம்ப கியூட்டா கேட்கும், எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும். இல்லை கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்க, அவ்வளோ கியூட்டா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு தீயா ஒன்று எரியும். ஏன்னா எனக்கு வேணுங்கிறது நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறங்கிற ஒரு புடிவாதம் கண்ணில் தெரியும். ஆனால் வாய்ஸ்ல மாறாது, ஸ்மைல் குறையாது. ஸோ ஹீஸ் அ வெரி வெரி possessive creator of his creation. He's a very clear, very stubborn, very good. எனக்கு ஸ்டபர்னுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், பயங்கர பிடிவாதம். And we really enjoy traveling on this film together.
என்னோட விழா நாயகன் என் அன்பு தம்பி அமிர்த் ராம்நாத். ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் ஜெயஸ்ரீ அக்கா இஸ் a genius, a trailblazer. எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பாம்பே ஜெயஸ்ரீ அக்கா. அவங்களோட லெகசியை யூ கேரிங் இட் ஃபார்வர்ட். உட்கார ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். உடனே ஒன்ஸ் ஹி கம்ஸ் டு சினிமா அப்படிலாம் கிடையாது. இஸ் அ வெரி கூல் டூட். எல்லாருமே அந்த வே ஹி ஹஸ் அப்ரோச் திஸ் ஃபிலிம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அருண் விஸ்வாவையும் ஸ்ரீ கணேஷும் கேட்டேன், இந்த படம் வந்து வாழ்க்கையை பார்த்தவன் மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லையாங்கிற கேள்விக்கு எனக்கு புரிதல் தெரியாது. பட் செல்வம் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. பட் இதுக்கு ஒரு வயசு, ஒரு அனுபவம், இவ்வளோ சன்ரைஸ் இவ்வளோ சன்செட் பார்த்தவன் பிஃபோர் சன்ரைஸ் ஆஃப்டர் சன்செட்டுக்கு மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ வந்து அவரோட ஒரு கட் ஃபீல், இந்த பையன்கிட்ட ஒரு சோல் இருக்குது, அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கட் ஃபீல் தான் இன்னைக்கு ஒரு படத்தையே நிறுத்தியிருக்குன்னு எனக்கு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. The music of the film is so beautiful. ஒரு புது கலைஞன், அவனோட வாய்ஸ், வாட் ஹி வாண்ட்ஸ் டு ஷோ த வேர்ல்ட், அதுக்கு சரியான வடிவம் கூட இன்னும் அமையலை, அதுக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அமையலை. பட் நேற்றுக்கு நைட்டு எங்களோட டைரக்டர்ஸ் யூனியனே இங்கே வந்திருக்கு இல்லையா, எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ஸ்ரீ கணேஷ், எங்களோட டைரக்டர்ஸ் கம்யூனிட்டி வந்திருக்காங்க. அவங்களோட நேற்று நைட் பேசினப்போ அவங்க எல்லாரும் அமிர்த்தை பற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ பெருமையாக பேசினாங்க. அமிர்த், தட் இஸ் த பெஸ்ட் compliment you can get when directors talk to you. When directors talk about you, அது வந்து சினிமாவில் அதை விட டெஸ்டிமோனியல், அதோட பெட்டர் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கவே முடியாது. அண்ட் எல்லாருமே அதான் சொன்னாங்க, எங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன. அண்ட் தேவயானி மேம் பேசுகிறப்போ ஸ்பாட்டிங் பற்றி செல்வமும் சொன்னார். இந்த வே அவர் பார்த்த வேர்ஷன் அப்படி தான் இருக்கு. அண்ட் தேவயானி மேம் ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹைலைட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படத்தை மெருகேற்றுறது இந்த படத்தில் நடந்திருக்கு. as far as அந்த வீடு வாங்குற யூனிவர்சாலிட்டி பற்றி சரத் சார் சொன்னார். டெய்லி காலையில் எல்லாரும் அசம்பிள் பண்ணுறப்போ இந்த டாபிக் ஓடும். இன்னமும் 2025 ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது எவ்வளோ ரெலவெண்ட், எவ்வளோ பேர் அதை டெய்லி பேசுகிறோம். இன்னைக்கு வந்ததில் இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னமும் அதுதான் மெயின் விஷயம். அருணோட அப்பா வந்து அழகான ஒரு புன்னகையை கொடுக்குறாரு. உங்கள் கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை சார். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த சொந்த வீடு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ, அவன் வந்து அம்மா பேரில் சாந்தி டாக்கீஸ்னு கம்பெனி ஆரம்பிச்சு, அதில் ஒன்றும் இல்லை, 2வது படத்துலேருந்து சாந்தி டாக்கீஸ்னால் இந்த மாதிரி படங்கள் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு வீடு கட்டுற மாதிரி தானே. ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பார், அந்த மாதிரி தான் சினிமா எடுத்துப்பார். தயாரிப்பாளனோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு வாலட்டைலான ஒரு வாழ்க்கை. பட் வி ஆர் ஹியர். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறதோ, ஒரு படத்தை அந்த மாதிரி உருவாக்குறதுக்கோ ஒரு தயாரிப்பாருன்னு சம்டைம்ஸ் தனியாக வருஷக்கணக்காக தே ஸ்ட்ரகிள். ஸோ நானும் ஸ்ரீயும் நல்லா இருக்கிறதுக்காக உங்கள் பையன் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு இந்த படத்தில். அண்ட் ஸ்வாதி, ஐம் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் ஃபவுண்ட் அ பார்ட்னர் லைக் யூ. இட் மீன்ஸ் அ லாட் தட் ஹி ஹாஸ் த ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் எனி திங் இன் லைஃப். அண்ட் இந்த படம் எடுக்கிறதுக்கான டிசிஷனே நான் ரொம்ப பாராட்டுறேன் அருண். தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நீங்களும் நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்டாக படிச்சுட்டு, இன்ஃபேக்ட் ஸ்ரீ கணேஷ் வந்து அப்போ இது கமர்ஷியலாக அப்படிலாம் நிறைய யோசிப்பார். ஸோ ஐ சார், நீங்கள் எதுங்க, அது யார் கையிலங்க இருக்குது, நமக்கு கதை பிடிச்சிருக்கா, நம்ம அந்த கதையை அட்டம் பண்ணுவோம், நம்மளால் முடியும். ஜப்பனீஸ் ஃபிலாசபி ஒன்று இருக்குது, நம்ம எந்த வேலையை செய்யணும்னா நமக்கு நல்லா வர வேலை, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வேலை, நமக்கு சம்பளம் தர வேலை, இந்த 3 நம்ம தேடிட்டு போனோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஐ திங்க் அருண் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காரு சாந்தி டாக்கீஸ்க்காக. அண்ட் ஸ்ரீ கணேஷ் அது ரைட்டர், எல்லா படத்துலையும் அதுதான் பண்ணுவார். இந்த படத்தை வந்து நேற்று KS ரவிக்குமார் சாரோட இன்டர்வியூ ஒன்று அவர் பெரிய மனசு பண்ணி ஒரு இன்டர்வியூ எங்களெல்லாம் சேர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணார். அப்போ அவர் வந்து கேட்டார் தேவயானி மேம் கிட்ட, என்ன தேவயானி சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், உங்களுக்கு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க. என்ன பாஸ் சொல்கிறீங்க? இல்லை, நான் தான் தேவயானி மேம்க்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதான நான் சொன்னேன், இல்லை நீங்கள் அது சொல்ல ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆன்சாம்பிள் காஸ்ட் படத்தோட அழகே அதுதான். கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின், சினிமா தான் ஹீரோ, சினிமா தான் ஹீரோயின், இசை தான் ஹீரோ, இசை தான் ஹீரோயின். இந்த படத்தில் யாருமே யாருக்காகவும் எதுவுமே அந்த ஒரு படிக்கட்டில் ஏறினா யார் மேல் படி, யார் கீழ்படி, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி, இந்த படத்தோட அழகு. அண்ட் அந்த அழகு வந்து நடிப்பு வடிவத்தில்
நீதாவும் சைத்ராவும் இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்களே பாருங்கள். நான்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன் அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி சரத் சரும் தேவயானி மேமும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் நான் அப்படியே அங்கேயே மைண்ட் அங்கேயே இருந்துருச்சு. ஸோ நான் சினிமாவும் சொல்கிறேன், இது வந்து தாய் தந்தை 2 பேர் சேர்ந்து ஒரு அழகை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த உலகம். அதே மாதிரி தான் இந்த படமும், அதே மாதிரி தான் இந்த வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. அண்ட் எனக்கு 40வது படத்தில் இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் டெப்த் அண்ட் ஆனஸ்டி இருக்கிற படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் நாங்கள் எப்போவுமே எல்லா படத்தையும் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் பார்ப்போம். பிகாஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நேற்றுக்கு நைட் பேசுகிறவங்க எல்லாரோடும் என்னையா ரிலாக்ஸாக தூங்கலாமா ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன நோபடி நோஸ் இல்லையா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் அந்த அன்சர்டன்ட்டியில் கூட நடித்தவங்க எல்லாருமே, கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை எவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோ அழகான ப்ராசஸ் ஆக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணத்தில் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு மை மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வரராவ் காரு. ஏன்னா அவர் என் கூட 23 வருஷமாக இருக்கார். அண்ட் எல்லாருமே வந்துட்டு இளமையாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வயசே ஆகாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவாசருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இன்னைக்கு நீங்கள் என் ஃபேஸை பார்த்தோ என்னோட உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு நிறையா டிஸ்கஷன், நிறைய மெனக்கெடல் நடக்கும். அண்ட் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான். ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில் தான், நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாவுக்கு தான். அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பன் ஒருத்தன் பேசினான். நாங்கள் 2 பேரும் வளர்ந்து 20 இயர்ஸில் அப்படியே வளர்ந்துட்டோம். ரவி, நிறைய பேர் தெரியாது நீ நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் எப்படி எடிட்டர் மோகன் வீட்டில் இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டில் இன்னொரு பையன், எங்கள் பேரண்ட்ஸே ஒருத்தர் அப்படி தான் சொல்லிப்பாங்க. அண்ட் நான் ரவி கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும். ரவிக்கு தெரியாது, நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்பில் பேசிப்போம், ரெகுலராக பேசிப்போம். ஸோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படி பொம்மருலுங்கிற கதை வந்து அவங்க வீட்டிலேருந்து நடந்த கதை, அது அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலாக பொம்மருலில் ரவியாக நடித்தேன். நான் பண்ண ரோலை ரவி தமிழில் சந்தோஷ் வர்மன் நடித்தான். அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக். அண்ட் அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் 2 பேரும் பிரபுதேவாவோட நூவஸ்தானன்ட்டினே வந்தன்ட்டானா இங்கே சம்திங் உனக்கும் எனக்கும். ஸோ வி ஹவ் ட்ராவல் டுகெதர் ஃபார் 20 இயர்ஸ். அவனோட வளர்ச்சியில் என் வளர்ச்சி இருக்குது, என்னோட வளர்ச்சியில் அவனோட வளர்ச்சி இருக்குது. வி ஹவ் ஆல்வேஸ் சீன் ஈச் அதர் அஸ் பிரதர்ஸ். அண்ட் இப்போவும் நான் பார்த்த உடனே டாடா டேரக்டர் சொல்லாதீங்க, கராத்தி பாபு டேரக்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ ஹேவ் ஸோ மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஃபில்ம். நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்டா, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். ஐ லவ் யூ வெரி மச். அண்ட் அருண் விஸ்வம், ஸ்ரீ கணேசன் எனக்கு படம் போட்டு காட்டல, நேற்று நைட் நீ படம் பார்த்துருக்கேன். இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். அது அப்புறமா நம்ம பேசுவோம். யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த படம் வந்து July 4th ரிலீஸ் ஆகுது. It's a beautiful film that all of us have really enjoyed making. எனக்கு இந்த படம் பற்றி பேசுகிறப்போ எவ்வளோ எமோஷனாக இருக்கோ, இந்த படத்தை பண்ணதுக்காக நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேனோ, அது உங்கள் as an audience அது நீங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சால் ஸ்ரீ கணேஷ் has done a really great jobன்னு நான் சொல்லுவேன். பட் as of now எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஃபார் கிவிங் ஆல் ஆஃப் அஸ் திஸ் ஃபில்ம். அண்ட் ஐ கான்ட் வெயிட் டு see what you write next. அண்ட் உங்களோட 50வது படத்தோட விழாவில் உங்களுக்கு எவ்வளோ நரைச்ச முடி இருந்தாலும் எல்லாரும் உங்களோட பேசுகிற ஸ்டைல் பற்றி இப்படியே வந்து திரும்ப வர்ணிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் ரியலி ப்ரெஷியஸ். நான் அதை பார்த்ததே கிடையாது. செல்வம் ரொம்ப அழகிச்சிட்டிங்க இன்னைக்கு. பழைய ஞாபகத்தெல்லாம் தோண்டி 17 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி. அண்ட் அருண் விஸ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்குது. அவர் வந்து மணி சார் கிட்ட போய் அசிஸ்டண்டா சேர்றேன்னு போய் நின்றவர். அப்போ மணி சார் என்ன சொன்னார்னு கூட சொல்லிடுறேன்னா, இண்டஸ்ட்ரி நீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ, ஒழுங்காக போய் படம் எடுங்க அப்படின்னு எங்கள் சார் சொல்லி அமைச்சிருக்காரு அவர் ஒன்று. தேங்க் காட் அவர் சொன்னார் அதை. அப்போ இல்லைன்னா இந்த 3 BHK எனக்கு வந்திருக்காது. 2வது அவரும் ஒரு கமல் ஃபேனு. ஸோ நாங்கள் 2 பேரும் தூரத்துலேருந்து கமல் சார் ஒரு இமயமலை மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் 3வது அவரோட ஆசான் என்னோடய ஃப்ரெண்டு ராம். ஸோ நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கிற 2 பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கோம். சாந்தி டாக்கீஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்கிறாங்க, இது எவ்வளோ வசூல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பண்ணதுக்கு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப உண்மையான வார்த்தை. பிகாஸ் அவர் என்னைக்கு காப்பி செக் பண்ணாரோ அன்றைக்கி நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். இதே வார்த்தை சொன்னார், எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது பிரதர்,
இந்த படம் சூஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் படத்தை பற்றி ரொம்ப அழகாக அவர் வர்ணிச்சார். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுற படத்தை அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி முடிக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்குது.